அனைவருக்கும் வணக்கம். அகத்தவும் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் February 5 ஜேம்ஸ் ஆலன் அவர்கள் புக் ஆஃப் மெடிடேஷன் என்ற அந்த நூலில் என்ன பகிர்ந்துள்ளார் என்பதனை முதலில் தமிழ் மொழியில் ஒரு சொல்லில் கூற வேண்டும் என்று சொல் என்றே கூறலாம். அனைத்து மக்களின் நிறைவேற்றுதலும் முதலில் கருத்தில் உருவாக்கப்பட்டு பின்னர் குறிக்கோள் கொடுத்தப்பட்டன. சிந்தனை ஆற்றல்கள் பொது நீதியுடன் இணங்கி இயக்கி கட்டி எழுப்பி பாதுகாக்கின்றன. ஆனால் அவற்றின் நிலை குலைக்கப்படும் போதும் அவை சிதறி தம்முடைய அழிவுகளாகின்றன. நம்புங்கள், நீங்கள் உறுதியுடன் வாழ்வீர்கள். பேரின்பத்தின் உண்மையான பொருள் இங்கே உள்ளது. அறியாமையிலிருந்து தீமையினை விலக்கி நிலையான நன்மையின் ஒளியில் உணர்ந்து வாழ்வதே ஆகும். இது அமைதியும் வெற்றி சிந்தனையும் வற்புறுத்தல்களும் எல்லாவற்றிலும் வெளிப்பாடாகிறது என கூறி அவர் பதித்த ஆங்கில பதிவினை காண்போம். What he says on February 5th, you can say in single word, tell. Talk your living lifestyle. All men's accomplishments were first wrought out in thought and then objectivized. When the thought forces are directed in harmony with the overruling law, they are upbuilding and preservative. But when subverted, they become disintegrating and self-destructive. Believe and you shall live. And here we have the true meaning of salvation, salvation from the darkness and the negation of evil by entering into and realizing the living light of eternal good. It is the silent and conquering thought forces which bring all things into manifestation. What he says on February 5th. You can say it in single word, tell. Talk your living lifestyle. இத்துடன் இன்றைய அகத்தம் ஆண்டின் ஒரு நாள் என்ற இந்த பகுதியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.